எந்த ஒரு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விசுவாசிகளா இருக்கட்டும், ஒருவன் உங்களை கனப்படுத்துகிறானா அவன் உங்கள் கால்களுக்கு வலைய விரிக்கிறான் என்று அர்த்தம். உங்களை கண்ணில சிக்க வைக்க போறான்னு அர்த்தம். உங்களை நரகத்துக்கு நேராக அவன் வழி நடத்த போகிறான் என்று அர்த்தம். ஒருவன் உங்களை கனம் பண்ண வந்தால் இல்லை. ஒரு இதுல நான் மெசேஜ் கேட்டனா இல்ல ஒரு புக் படிச்சனான்னு தெரியல. அதுல ஒரு பரிசுத்தவான் செய்தி கொடுத்து விட்டு இறங்கி பலிபீடத்தை விட்டு இறங்குகிறாராம். அப்போ ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்கிறாராம், நீங்கள் கொடுத்த செய்தி நல்லா இருந்தது என்று. அப்ப இவர் சொன்னாராம், உனக்கு முன்பாகவே ஒருவன் வந்து என்கிட்ட சொல்லி போயிட்டான் அப்படின்ட்டு. இல்லையே, உங்கள்ட்ட யாருமே பேசலையே, நான் தானே பேசினேன். உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி யாருமே பேசல. இல்லே, இதுக்கு முன்னாடி சாத்தான் வந்து நின்ற பேசிட்டு போயிட்டான். பெருமை நாவியை கொண்டு வருவான், அதுதான் கண்ணில் விழ வைக்கிறது. பாஸ்டர், நீங்க கொடுத்த செய்தி இன்னைக்கு பலமா இருந்துச்சு, வல்லமையா இருந்துச்சு. உங்களை போல யாரும் மெசேஜ் கொடுக்க முடியாது பாஸ்டர். உங்க கால்களுக்கு வலைய விரிக்கிறான். உங்களை ஒருவன் கனப்படுத்த